இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைகளாலே ஆண்டவரே, பரவி சப்பானி எழுந்து உட்கார்ந்தானே, தூதித்து முடித்து உட்கார்ந்தானே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து சொல்லுகிறேன், சுகமாய் போய்விடுவார். விடுதலை கட்டளையிடப்பட சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் பெயரால் கட்டளையிடப்படுவதா, தெய்வத்தின் பெயராலே கட்டளையிடப்படுவதா, 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 கட்டளையிடப்படுவதா. மகிமைக்காக ஸ்தோத்திரம். உனக்காரர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடலில் இருக்கிற அன்கண்ட்ரோல் விலகுவதா, ஒளிச்சிருக்கிற மந்திர சக்தி பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறாரு. நீங்க நல்லா சோதிச்சு பாருங்க. வார ஞாயிற்றுக்கிழமை வாங்க. இப்படி வர மாட்டீங்க. நல்ல பரிபூர்ண சொல்றாரு. ஊர்ல வரக்குள்ள நோடு வந்தீங்களா? அப்படி இருக்குதா? எவ்வளவு காலம் இருந்துச்சு? இன்றைக்கு மட்டும் நோய் இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனுடைய பெயர் டி. இயேசுதாசன், மன்னார் பட்டணத்தை சார்ந்தவர். சகோதரன் விசேஷ விதமாய் 1 வருட காலங்களாக கால்கள் சரியாக சமநிலை இல்லாமல் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். 1 வருட காலங்களாய் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். மட்டக்களப்பிலே எங்களுடைய ஆவே மரியா ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்டு மாதத்தில் 1 தடவை இப்படிப்பட்ட தீராத பாரிய நோய்களால் கட்டப்பட்டவர்களுக்காய் மட்டக்களப்பிலே எங்களுடைய ஜெப கோபுரத்திலே பெட்சதா என்கிற ஒரு சுகமளிக்கும் ஆராதனை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆண்டவரும் அந்த ஆராதனையிலே எப்பேற்பட்ட வியாதியோடு கலந்து கொண்டாலும் சுகமாக்கி சாட்சியாக எழுப்பி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த பெட்சதா ஜெபத்தை சகோதரன் கேள்விப்பட்டு கடந்த மாதம் தபசு நாட்களிலே நடந்த அந்த பெட்சதா ஜெபத்திலே சகோதரன் கலந்து கொண்டு ஜெபித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த ஜெபத்திலே அவர் கலந்து கொண்ட அந்த